வெல்கம் மக்களே. ஒரு கிராண்ட் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் சூப்பராக முடிஞ்சிருக்கு. அண்ட் ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா லாஸ்ட் வீடியோ நம்ம போட்டிருந்தபடி இந்தியா டிஷர்ட் போட்டிருந்தா இந்தியா ஜெயிச்சிருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இந்தியா ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுள் வின், கம்ஃபர்டபுள் சொல்லலாம் நினைக்கிறேன். யா, ஒரு சூப்பர் வின். அண்ட் ஹோல் இந்தியாவுமே ஹாப்பி, 130 பில்லியன் மக்களுமே ஹாப்பி. ஒரு மென்டல் பீஸை காப்பாத்திட்டீங்க சாமி அப்படின்ட்டு ஒரு பயங்கர ஒரு இதோட இருக்காங்க. அண்ட் மேடி, ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களோட இனிஷியல் தாட்ஸ். வரப்போற வீக் டேஸ்ல இருக்க மொத்த தாட்ஸும் இந்த வீக்கெண்ட்ல தான் இருந்தது. கரெக்டா வின் பண்ணி கொடுத்து மென்டல் பீஸை வந்து ரெஸ்டோர் பண்ணிட்டானுங்க. இதுக்கப்புறம் என்ன, அடுத்த ஐபிஎல் தான். சூப்பர். நல்ல கேம் ஆக்சுவலா, நல்ல செம்மையான ஒரு கேம். பர்ஃபெக்ட் ஆப்போனன்ட். என்ன, நம்ம வந்து கம்ஃபர்டபுளா நீ சொன்ன மாதிரி இருந்தோம். எப்பனா 103-0 வரைக்கும் இருந்தோம். சுப்மன் கில் விக்கெட் ஆகும்போது கூட ஒரு எக்ஸலன்ட் கேட்ச். அதுக்கப்புறமும் கேம்ல இருந்தோம். ரோஹித் சர்மா விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறம் சாண்டர் சொன்ன பாரு, டீ ஆத்துற மாதிரி பால ஆத்தி 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 ஒரு மாதிரி பண்ணிட்டானுங்க. ஆனா ஃபைனல்னா இப்படிதான் இருக்கணும், அப்பதான் செமையா இருக்கும். நல்ல கேம் ஆக்சுவலா, பட் மேபி நல்ல பிச் கொஞ்சம் ஆப்போனன்ட் ஸ்லோ செமையா டவுன் ஆன கேம் மாதிரி இருந்துச்சுல மேடி. ஸ்டார்டிங் ஆச்சு. நல்லா கண்டிப்பா இருந்தது, ஆச்சு. ஜூ கொஞ்சம் வரல, ரொம்ப ஸ்லோ டவுன் ஆன மாதிரி. ஏன்னா அக்ஷர் அவங்க பட்டேல் அந்த பேசஸ் போட விராட் முடியல. அந்த விராட் கோலி விக்கெட் விழுந்த உடனே ஐயரும் ஸ்ரேயாஸ் ஐயரும் ரோஹித் சர்மா அண்ட் ஆல்சோ ஐயர் அண்ட் அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் பால்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹீட் பண்ற மாதிரி இருந்தது, ஸ்லோ டவுன் ஆகிற மாதிரி இருந்தது. பிரேசல் பாத்தியா சூப்பரா சிப்பிங் பண்ணி டக்குன்னு ஒரு 7 ஓவர் 20 ரன் ஒரு விக்கெட், அந்த ஒரு 7 ஓவரை கடத்திட்டாங்க. ஆனா இந்த 7 ஓவர் அதுதான் வெயிட்டெல்லாம் அவங்களுக்கு. இருந்திருக்கும். ம். அந்த ரச்சின் ரவீந்திரா பொசிஷன் மாதிரி இன்னொரு ஸ்பின்னர், ப்ராப்பர் ஸ்பின்னர், ஓகேவா, அந்த மாதிரில இருந்தா இன்னும் வேற லெவல்ல இருந்திருக்கும். நீ சொன்னல ம். நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடிருந்தா இன்னும் செம்மையா இருந்தது. ஏன்னா இந்த மூணு ஸ்பின்னர்ஸ்க்கே இந்த மாதிரி ஆகுதுன்னா நம்ம 4 பேர் போட்டுதான் என்ன இருக்குன்னு யோசிப்பேன். ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாம் ஸ்பின்னர்ஸ் தான் போட்டோம். பாண்டியா 2 ஓவர் தான் போட்டோம். அந்த 2 ஓவரும் நம்ம வந்து அக்செப்ட் வச்சு சேர்த்திருந்தோம்னா ஃபுல் ஸ்பின் ஸ்ட்ரோக் தான். இந்த மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை தான் வந்து பிரஸ் மீட்ல சொன்னா ரோஹித் சர்மா, நாங்க 4 ஸ்பின்னர் ஏன் போகணும்னு அப்ப தெரியும், அப்ப புரியல, இப்ப புரியுதுன்னு சிம்பிள் சொல்லுவோம்ல. அதே மாதிரிதான் இருக்கு. 4 ஸ்பின்னர் வச்சு ப்ராப்பரா ஒரு பும்ராவை எப்படி யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி வருண் சக்கரத்தை யூஸ் பண்ணி ப்ராப்பரா சீல் பண்ணிருக்காங்க. யாரெல்லாம் கேள்வி கேட்டாங்களோ ஸ்பின்னர்ஸ் வச்சு அந்த கேள்விக்கு ரோஹித் சர்மா டிராஃபி மூலியமா பதில் சொல்லிட்டான். சூப்பர். இதுல ஆக்சுவலா இதான் ஒரு என்னுடைய 3 சூப்பர் நாடி. இப்போ என்னோட சைட்ல இருந்து என்ன, இந்த 3 பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியும் சரி, ஒரு மூவ்னாலும் வச்சுக்கலாம். 6th ஓவர் வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்தது. ஏன்னா ரச்சின் ரவீந்திரா பயங்கர பெய் ஃபார்ம்ல இருக்கான் ஆல்ரெடி. கோல்டன் பேட் அவார்டு வாங்கிட்டான். மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வேற. ஆப்வியஸ்லி ஒரு லாசிங் சைட்ல இருந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வாங்குறது ஒரு பிகர் திங். நான் வருண் சக்கரவர்த்தி கொடுப்பான்னு நினைச்சேன், பட் ஆப்வியஸ்லி ரச்சின் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஸோ ரச்சின் பயங்கர அந்த டைம் பண்ணிட்டு, ஆமா 16 ரன்ஸ் ஓவர் ஹர்திக்ல இருந்துக்கணும், டக்குன்னு ஹர்திக்கை வெளியே அனுப்பிட்டு வருண் சக்கரவர்த்தி கொண்டு வந்தது ஒரு சைக்காலஜிக்கலாவே ஒரு 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 பேக்ல புஷ் பண்ண மாதிரி. அண்ட் ஆல்சோ ஆப்வியஸ்லி கரெக்ட். ஒரு ஒரு ரிவ்யூ போய் ஒரு விக்கெட் அவங்களுக்கு எடுத்து ஒரு இது பண்ணி வந்தது. அப்புறம் திரும்ப வில் எங்க எடுத்தோடனே ஒரு கான்பிடென்ட்டுக்குள்ள வந்தாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி டக்குன்னு குல்தீபே சீக்கிரமே கொண்டு வந்தாங்க. பவர் பிளேக்குள்ளே கொண்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி கூகுளி செம்மையா உள்ள வந்து டக்குன்னு. குல்தீப்பும் ரோஹித்தும் அவங்களோட கேம் வந்து கடைசியில வச்சிருந்தானுங்க. இருக்கடா நாங்க ஒரு குல்தீப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். குல்தீப் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தினாலும் ஜடேஜானாலையும், ஈவன் ஜடேஜா எக்கனாமிக்கலா போட்டான். ஓகேவா, மாப்பிள இந்த டிராஃபி எப்படின்னா நீ சொன்ன மாதிரி ரச்சின் ரவீந்திரா நல்லா ஆடினான். எனக்கு டிராவிஸ் செட் எல்லாம் கண்முடி வந்து போனான். ஐயோ, இவனும் ஒரு டிராவிஸ் செட்டா மாறிடுவானா நமக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கரெக்டான டைம்ல விக்கெட் எடுத்துட்டாங்க. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. இப்ப 2023 வேர்ல்ட் கப் பார்த்தனா கோலியோட பயங்கரமான டாமினேஷன்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தப்போ யாரோ ஒரு இண்டிவிஜுவலா செம்மையா ஆடுவாங்க, இவ்வளவு ஸ்கோர் அடிச்சிருக்காங்க. பட் நம்ம டீமை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் தான் ஆடணும். 5 மேட்ச்லயுமே 5 மேட்ச் வின்னர்ஸ் இருந்தாங்க எல்லாருமே. இப்போ மோஸ்ட் ரன்ஸ் பார்த்தா நம்ம ஆளும் கிடையாது, மோஸ்ட் விக்கெட்ஸ் பார்த்தாலும் நம்ம ஆளும் கிடையாது, இருக்காங்க ஒரு ஒன். பட் அந்த ஃபர்ஸ்ட், ஆமா, இண்டிவிஜுவலா டாப் பண்ணல வந்து யாரும். இவனா மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இல்ல. அது ஒரு ம். பெரிய அட்வான்டேஜா போச்சு நமக்கு. இப்போ ஆப்வியஸ்லி பும்ரா இருந்தா பும்ரா மேல டூ மச் டிபெண்டன்ஸ் இருக்கும். அது இல்லாம ஒவ்வொரு மேட்ச்க்கும் ஒவ்வொரு பவுலர்ஸ். இந்த மேட்ச்ல குல்தீப், வருண் வருண் போன மேட்ச்ல இருந்தான். அதுக்கு முந்தின மேட்ச்ல வந்து கிளச் ஓவர்ஸ்ல போட்டப்ப ஷமி ஒரு 5 எடுத்தான் லீக் ஸ்டேஜ்ல. ஹர்ஷித் ராணா ரெண்டு விக்கெட் எடுத்தான் நடுவில். அந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்டா விளையாடினாங்க. ரன் பிரிச்சது கூட பார், ரோஹித் சர்மா டாப் ஆஃப் தேர்ட் செமையா அவனும் சேவிங் தி பெஸ்ட் பாலாஸ். விராட் ம். கோலி எப்படி T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல பண்ணி கொடுத்தானோ அதை ஆமா. அப்படியே நம்ம ரோஹித் சர்மா இங்க பண்ணி விட்டான். அதுதான். இந்த 2 பாயிண்டர்ஸ் வருண் 6th ஓவர் அண்ட் குல்தீப் 10 ஓவர் 11th ஓவர் நினைக்கிறேன். அண்ட் தேர்டு சூப்பர் டேக் அவே அண்ட் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா. ஸோ அந்த ஃபைனல்ல அடிக்கல, ஃபைனல்ல நாக் அவுட் ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றது இல்ல அப்படிங்கிற ஜிங்ஸை இன்னைக்கு தலைமை பிரேக் பண்ணிட்டான். ஒரு ட்ரை எக்ஸ்ட்ரா பண்ணிட்டான். 76. அண்ட் ஆப்வியஸ்லி
ஒரு 100 ஒன்னா 3 for 0 வரைக்கும் நான் பயங்கரமா க்ரூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அங்கிட்டு நீங்க அப்படி பார்த்தா எவ்வளவு அங்கிட்ட ஒரு 140 runs தான் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜ்ல வந்து விட்டதுல இருந்து நம்ம பிடிக்கிறதுக்கு கேட்சப் பண்றது ஈஸியா இருந்தது. அந்த சீனரி கொண்டு வந்ததே பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா பவுலர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி மேட் இல்ல. ஸோ அந்த 3 பவுலர்ஸுமே லுக்கிங் வெரி ஆர்டினரி. அவங்கள பயங்கர டாய் பண்ணிட்டு இருந்தான். வரட்டா ஷார்ட்டா குத்துனா வெளியே அடிக்கிறது, முட்டி போட்டு ஸ்கொயர் லெக்ல தள்ளுறது, ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட் இறங்கி அந்த நேத்தன் ஸ்மித்லாம் வந்தாலே இறங்கி போய் ஒரு மிட் விக்கெட்ல விட்டான் பாரு பவுலர் ஒரு சிக்ஸ். ஸ்டார்டரா அவங்களுக்கு, அவங்க எக்ஸ்பெக்ட் ஆமா. பண்ணவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி. உம் சீமஸ் சீமஸ்க்கு போட்டாலுமே ஜேமிசன்லாம் பாரு அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு ஹார்திக் பாண்டியா விக்கெட் எடுத்தான். அங்க உம் இன்னொரு ஸ்பின் கொஞ்சம் இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும். பட் அப்பயும் அவனுங்க இவ்வளவு இழுத்து குச்சி போட்டதெல்லாம் வந்து தட் ஆமா ஷோஸ் ஆமா. ஹவு த நியூசிலாந்து இஸ். அவனுங்க ஃபீல்டிங்லயே 30 ரன் தருத்துறானுங்க. உம் பறந்து எங்க போனாலும் பிடிச்சிடானுங்க பறந்து பறந்து. சரி, இது ஒண்ணு நான் சொல்லணும்னு நினைச்சேன் நாடி. இப்போ கிளென் பிலிப்ஸ் வந்து நம்ம நினைக்கிறோம் அசால்ட்டா ஒரு 2 மேட்ச் கையில மாட்டிக்குதுன்னு நினைக்கிறோம். மாட்டுதுன்னா ஒரு கேட்ச் மாட்டும், 2 கேட்ச் மாட்டும். இதை நான் கேட்ட அந்த டோர்னமெண்ட்ல 5வது கேட்ச் நினைக்கிறேன். அதுவும் கேட்ச்ல அவன் இட்ஸ் அ பொழப்பே பிளைண்டர். அதுதான்டா. இது கேட்ச் கிடையாது, இட்ஸ் அ பிளைண்டர். இது மறந்துட்டான்டா, கேட்ச்னா அவன் ப்ராப்பர் ஆளே ஒரு தரையில இல்ல. ஒரு கேட்ச்னா நீ கப் கப் கேட்ச், ரிவர்ஸ் கப் கேட்ச் 2 தான் நமக்கு தெரிஞ்சது. இல்ல ஜக்லிங் பண்ணி அந்த பவுண்டரி லைன்ல இது 3 தான் கேட்சிங்கே. வேற வேற ஸ்டைலுக்குலாம் எதுவுமே கிடையாது. இது கேட்சே இல்ல, இது ஒரு மாதிரி பிளைண்டர். அந்த இடத்துல பறக்குறான் ஸ்பைடர் மாதிரி, லெஃப்ட் டு த லெஃப்ட், டு த ரைட், அவனோட ஆப்போசிட் சைடு டு த இன்னைக்கெல்லாம் இதுல நிக்கும் போது, எங்க கவர்ல நிக்கும் போது ஃபிளை பண்ணி பிடிக்கிறான் கில்லுக்கு நினைக்கிறேன். சோ புடிச்சிட்டு இது விழுந்துட்டு அண்டர்டேக்கர் மாதிரி எஞ்சுக்கிறான். டேய் யாருடா ஆமா. நீ, எப்படா இது மாதிரி எல்லாம் பண்ற? அப்படிதான் என்ன இருக்குது. கேட்டா ஆமா ஒரு மேட்ச் அப்படியே பயங்கரமான மேட்ச். செம்ம ஃபீல்டர், கன் ஃபீல்டர். நல்ல டீம், நல்ல டீமை பீட் பண்ண ஒரு சந்தோஷம் இருக்கு. நான் நினைச்சேன் வேற ஏதாவது சார் ரிட்டையர்மெண்ட் போஸ்ட் லிஸ்ட் வந்துருமோன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் வரல, வராம இருந்தா சந்தோஷம். ஆனா மேடி வாய்ப்பே இல்ல மேடி. 2027 நாங்க வர்றோம்டா. வந்து அந்த மிச்சம் போன ஒரு டிராஃபியும் அடிச்சுட்டு கேபினெட்ல வச்சுட்டு அன்னைக்கு இருக்கு ரிட்டையர்மெண்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆமா. இருக்கு நம்புறேன். So, ஆடலாம் என்ன கேட்டா. சி ஏஜ் இஸ் அகைன் அ நம்பர் அண்ட் ஆல்சோ இட்ஸ் ஃபேக்டர். ஒரு ஆப்வியஸ்லி சாம்பியன் பிளேயர்ஸ் கோலி, ஜடேஜா அண்ட் ரோஹித் அவங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னா ஆப்வியஸா தே வில் கிவ் தியர் வே அவுட். ஸோ அவங்களால முடியும் அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு அந்த மேட்ச் ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்கிறதுனால ஆப்வியஸ்லி தே கேன் கண்டினியூ. அது அவங்களோட கால் தான். ஸோ நம்ம ஐ மீன் ஸ்பெகுலேஷன்ஸ் டாக்ஸ் அதெல்லாமே போயிட்டு தான் இருக்கும். அதுக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் குட் டு சி, குட் டு ஹேவ் அ ட்ராஃபி. ஸோ இப்போ என்ன, இப்போ நியூசிலாந்து சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அகைன் சில பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஈவன் நியூசிலாந்து ஜெயிச்சுன்னா ஐ பி ஹாப்பி. ஸோ கேன் மாமாக்காக விட்டு கொடுக்குறோம், கேன் மாமா சிரிச்சா போதும், கேன் மாமா கப்பு அது வாங்கினா வேற யாரும் போதும் இல்ல, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. வேற எல்லாம் நம்ம ஸ்ரீலங்காக்காரனும் பாகிஸ்தான்காரனும் ஆமா தோத்த அப்பப்போ நம்ம உடனே இவனை அட்வான்டேஜோடய வச்சு தோத்துறானுங்கன்னு சொல்லி வச்சு வேற ம், ஒண்ணும் கிடையாது. அவனுங்களே தான். இதுல சொல்றதுக்கெல்லாம் எதுவும் பெருசா இல்லை. அண்ட் ஆல்சோ சில சிஎஸ்கே ஃபேன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த தோனி வாங்கினதான் லாஸ்டா இருக்குன்னு அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது இன்னைக்குமே. இந்தியன் Again, Indian fans, nothing is more than a team. Obviously, cricketer is never more than a team or a country, India, அவ்வளவுதான். ஸோ again அதுக்கு ஃபேன்ஸ் இருக்கலாம், பட் இது என்னோட தாட்ஸ். ஓகே, ஸோ விருதுகளை ஆமா. பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொல்லணும்னு நினைச்சேன். எங்க மிஸ் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் மேடி? ஏதாவது ஒரு கீ நியூசிலாண்டா. பாயிண்ட்ஸ் இல்ல ஒரு ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல மேட்ச் கை விட்டுட்டாங்க இல்ல ஏதோ அந்த சைடு வந்து ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு எங்க ஃபீல் பண்றியா நியூசிலாந்து பெர்ஸ்பெக்டிவ் டேரி பார்க்கும்போது? மிச்சலோட அந்த இதுதான். டேரி மிச்சலோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டான். ஆக்சுவலா அவன் பேஸ் வந்தவனதுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சான். அது வரைக்கும் அப்படியே அப்படியே தான் இருந்தான். ஸ்பின் வந்தா நம்ம நெகோசியேட் பண்ணலாம்னு பார்த்தோம். என்னடா எல்லா பக்கமும் ஸ்பின் போட்டு அடிக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்பேசஸே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அவனுக்கு. டேரி மிச்சலோட இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. பின்னாடி ஆக்சலரேட் பண்ண முடியல. ஆக்சுவலா கிளென் பிலிப்ஸ் இருந்திருந்தான்னா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். பிளஸ் 20 ரன்ஸ். ஆக்சுவலா அவனுங்க 25 ரன் கிட்ட ஃபீல்டிங்லேயே சேவ் ஷார்ட். பண்ணிட்டாங்க மாப்ள. 250 கிடையாது, 275 ரன்ஸ் மாதிரி தான் அவனுங்க அதை கன்சிடர் பண்றாங்க. அவ்வளோ ஃபீல்டிங் எஃபெக்ட் போட்டு இந்த மாதிரி மேட்சை கொண்டு வரதே பெரிய விஷயம். மற்ற டீமா இருந்திருந்தாங்கன்னா 103-0னா எங்கேயோ தொங்கி போயிருப்பானுங்க. நமக்கு இதுக்கப்புறம் ஜெயிக்கவே முடியாது, ரோஹித் சர்மா இருக்கான்னு சொல்லிட்டு விட்டவனுங்க விட்டு கொடுக்கவே இல்லை. ஒன்னும் இல்ல, அந்த ரோஹித் சர்மா இவன் ஹார்திக் பாண்டியா கேட்ச் ஒன்னு விட்டாங்க, ராகுல் கேட்ச் விட்டாங்க, யாரோ ஒரு கேட்ச் விட்டானே ஆமா. ஜேமிசன். ஜேம்ஸ் கேட்ச் விட்டாங்க, ஸ்ரேயஸ் ஐயர் கேட்ச். கேட்ச் விட்டாங்க. லாங் அந்த ஆஃப்ல. கேட்ச புடிச்சிருந்தானா ஒரு மாதிரி கிளச்சா ஆமா ஆமா. இருக்கும்னு சொல்ல வரேன். அவ்வளவு கம்ஃபர்டபுளா ஆனாங்க. லாஸ்ட் ஒரு ஓவர் தான் நம்ம அவ்வளவு கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருந்து. மிஸ்டேக்னு பார்த்தா அந்த டேரி மிச்சலோட இன்னிங்ஸ் மட்டும் தான் ஒரு ஸ்பின்னர் ஷாட், ப்ராப்பர் ஸ்பின்னர். ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு ஸ்பின்னர் தான். ஆனா சாம்பியன்ஸ் டிராஃபில
ரீசெண்ட் டைம்ஸ் தான் போட ஆரம்பிச்சிருக்கான். 10 ஓவர் யூட்டிலைஸ் பண்ற பவுலர் கிடையாது. பிரேஸ்வெல் ஆக்சுவலி நல்லா போட்டான். பட் இன்னொரு ஒரு ஸ்பின் பவுலர், ப்ராப்பர் ஸ்பின் பவுலர் இருந்தா நமக்கு இன்னும் சோக்கா இருக்கும். எஸ்பெஷலி ஒரு ஸ்பின்னரோ இல்ல ஈஸ்வரி மாதிரி ஒரு ஆளர் இருந்தாங்கன்னா கரெக்ட். ஒரு மாதிரி நம்மள ஜோக் பண்ணிருப்பாங்க. அது இல்லாதனால ஆக்சுவலா ஒரு advantage. மேபி அவங்க டூ ப்ரிப்பேர்ட் ஃபார் ஹோஸ்ட் நேஷன் லைக் பாகிஸ்தான் நினைக்கிறேன் மேபி. ஏன்னா யசோதி நல்லா யோசிச்சினா 2016 இந்தியாவில் நடந்த T20ல யசோதி வந்து ஒரு பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. நம்ம இந்தியாவுக்கு எதிராகவே ஒரு ஆமா மேட்ச்ல எல்லாமே ஸ்பின் சோக், அவங்கள 110 தான் அடிப்பாங்க, நம்ம திரும்ப சேஸ் பண்ண முடியாது, நம்மள சோக் பண்ணி முடிச்சிருப்பாங்க. யசோதி சூப்பரா போட்டாங்க லெக் ஸ்பின்னர். ஸோ மேபி சாண்ட்னர் அண்ட் பிரேஸ்வெல் ரெண்டுமே ஒரு ஆல்ரவுண்டர்ஸ் தான் அண்ட் நல்லா போட்டுறாங்க, அது வேற விஷயம். பட் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கும் பேட்டிங் வாழ்க்கை கிளென் பிலிப்ஸ் அண்ட் சச்சின் கிளீனிங் தான். நீ சொன்ன ப்ராப்பர் ஸ்பின்னர் இல்ல, மேபி யசோதி அந்த கண்டிஷன்ஸ் ரீட் பண்ண முடியல. இந்த மாதிரி துபாயில வந்து ஆடுவோம் ஃபைனல்ல அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் நமக்கு பண்ணல. தெரிஞ்சுது அந்த 4 ஸ்பின்னர்ன்றது நம்ம ஸ்பின்னராவே யோசிக்கலடா. வருண் சக்கரவர்த்தி வந்து ஒரு எக்ஸ்பெக்டர், எப்ப எப்படி வேணா கொண்டு வருவான்னு சொல்லிட்டு 3 ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி அப்படிதான் கன்சிடர் பண்ணும். வருண் சக்கரவர்த்தி வந்து ப்ராப்பரா ஒரு டேர்ன் கெயின் எதுவும் இருக்காது. அதனால இந்த பாலை ரீட் பண்ண முடியாது, உள்ள வருதா வெளியே போதா, அந்த மாதிரி ஒரு பவுலர் தான் வருண் சக்கரவர்த்தி. இப்ப இதுக்கப்புறம் வரப்போற எல்லாத்தையும் வருண் சக்கரவர்த்தி வரப்போறான்றது ஒயிட் பால். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயிட் பால் வருண் சக்கரவர்த்தி ஒரு பெரிய அசட்டா இருப்போம். உங்க யோசிச்சு பாரு, ஒரு பக்கம் பும்ரா, ஒரு பக்கம் வருண் சக்கரவர்த்தி, 8 ஓவர் அப்படி இருக்கும். ஸோ வி ஹாப்பி. ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட் ஃபேனா நம்ம ஆளுங்க ஒருத்தவங்க அங்க போறது ஒரு ஹாப்பி. ஏன்னா ரொம்ப ஈஸி, அவ்வளவு ஈஸி சான்ஸ் கிடைக்கிறது. ஒரு இன்னொரு ஸ்பின்னர் போறது ஒரு ஹாப்பி இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயிட் பால் ஃபார்ம். சூப்பர் மாதிரி. எனக்கு இந்த ஸ்கிரிப்ட பாத்தீங்கன்னா அப்படியே ரீரைட் பண்ண மாதிரி இருக்கு மாதிரி. நம்ம 2023ல நம்மளும் இதே சொல்லலாம், ஒரு 75 76ல இருந்து ஒரு 3ல இருந்தோம், ஒரு அக்ரெசிவ் ஸ்டார்ட்டுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் ரொம்ப நம்ம ஷெல்லுக்குள்ள போயிட்டோம். யாரு விராட் கோலி அண்ட் KL ராகுல். அதே மாதிரி அவங்க ரொம்ப ஷெல்லுக்குள்ள போயிட்டாங்கன்னு தோணுது. ஆப்வியஸ்லா சான்சஸ் இல்லை. ஆக்சிட் பண்ணும்போது கிளென் பிலிப்ஸ் அவுட் ஆயிட்டான், டக்குன்னு ஆக்சிட் பண்ணும்போது டேர்லின் மிச்சல் அவுட் ஆயிட்டான். அந்த மாதிரி அவங்க அந்த பிடிக்க முடியல, ஆக்சிடென்டே பண்ண முடியல. அண்ட் அவங்க ஸ்பின் நல்லா போட்டாங்க. ஜடேஜாவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸா அண்டர் தி ரடார் போயிருக்கும். 10 overs 30 runs செம்மையா போட்டிருந்தான். அதாவது இன்னொரு எரர் பண்ணாங்க முன்னாடி. எனக்கு என்னன்னா, அகைன் ரோஹித் அண்ட் சுப்மன் கில் நல்லா போயிட்டு இருந்தா. சுப்மன் கில் செகண்ட் ஃபிடில் தான், ரோஹித் சர்மா ஃபுல்லா பிளாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. சாண்ட்னர் உள்ள வந்தாரு. அடுத்தது பிரேஸ்வெலுக்கு ஓவர் கொடுத்துருக்கணும். அந்த ஸ்டார்டிங்ல 9-10 அந்த ரேஞ்சில பிரேஸ்வெல்கே ஓவர் கொடுத்துருங்க. அவங்க ரவீந்திரா ஃபுல்லா பிச் பண்ணாங்க. ஏன்னா 2 ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க லெஃப்ட் ஹேண்ட் ஏன் கொடுத்தாங்கன்னா, ரச்சின் ரவீந்திரா வந்து கொஞ்சம் இந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்துடலாம். பிரேஸ்வெல் வந்து பிரிசர்விங் ஃபார் கோலி ஸ்ரேயஸ்லாம் வந்து நல்ல ஸ்பின் ஹிட்டர். ரவீந்திரா வந்து அந்த அளவுக்கு ப்ராப்பரா போட முடியுமான்னு தெரியல. ஸோ இனிஷியல் ஸ்டேஜ்ல கோலி வந்தப்ப விக்கெட் எடுத்துடலாம், அந்த மாதிரி ஐடியா தான். ஏன்னா வேற ஆப்ஷன்ஸும் கிடையாதுடா, அதுதான் பிரச்சனையே. உனக்கு இருக்கிற 2 பேரையும் 2 எண்ட்ல போட்டுட்டுனா ஒரு ஸ்பெல் முடிஞ்சிடும். உனக்கு அந்த பக்கம் போடுறதுக்கு யார் இருக்கான்? சாண்டனே அவனோட ஓவரை வந்து வாத்தும் தங்க முட்டை மாதிரி வச்சு கடைசி வரைக்கும் வச்சுட்டு இருந்தான். ஸோ கேப்டன் வேற, அவனால வேற ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்றப்போ இப்படிதான் போய் ஆகணும். அண்ட் தேர் ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். இஃப் இன் கேஸ் மேட் இண்டியா இருந்தா இந்த கேம் எப்படி வேணா போயிருந்துக்கலாம். சார் அவ்வளோ பாவம் அப்படிதான் தோணுது எனக்கு. க்ரூசிங் பண்ணிட்டு இருக்கும்போது அதுவே கொண்டு வந்திருக்கணும்னு தான் என்னோட தாட். ஏன்னா அவனுக்கு ஆப்வியஸா ஒரு 60% வந்து தண்ணி கைவிட்டு போயிடுச்சு. இப்ப நினைச்சு பாரு, இந்தியா 103-0 இல்லாம இல்ல 1-4 இல்லாம ஒரு அகைன் அவங்களோட சிச்சுவேஷன் 70-2 இல்ல அந்த டைம்ல அவங்க ஒரு 12 ஓவருக்கு 70-2 இல்ல மேபி 75-2 அந்த மாதிரி நம்மள வச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா ஒரு 55-45 கேம் தான். அப்படியே 60-40 நியூசிலாந்து 60 சொல்லுவேன். ஏன்னா மிடில் ஓவர்ல ரன்னே வரல சுத்தமா. அந்த ஒரு 15-18ல இருந்து 30 வரைக்குமே ரன்னே இல்லை. ரொம்ப மெயின்டெனன்ஸ் எக்குத்தப்பா மெயின்டெனன்ஸ் போகுது. ஒரு ஓவர் 1 ரன் 2 ரன் விக்கெட் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இங்கிட்டு போகுது. ரொம்ப பயங்கர ஸ்லோ ஆகிட்டு இருந்தாங்க. அதனால ரோஹித் சர்மா கீ விக்கெட், விராட் கோலியை விட என்கிட்ட ரோஹித் சர்மா கீ விக்கெட். அப்போ ரோஹித் சர்மா இன்னும் புஷ் பண்ணி போயிருக்கணும். மெயின் பவுலர்ஸ் பிரேஸ்வெல் ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா பிரேஸ்வெல் இன்டெலிஜென்ட் பவுலர். ஆப்வியஸா சாண்டன் அண்ட் பிரேஸ்வெல் தான் ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர். அப்போ நீங்க பிரேஸ்வெல்ல போட விட்டுருக்கணும். நீங்க அந்த ரைட் ஹேண்டர் ஆப்வியஸா எனக்கு அந்த பெருசா நம்பிக்கை அந்த காம்பினேஷன் படி சொன்னதான் பின்னாடி ஆள் இருக்காதுன்னு. இந்த டைம்ல தான் வந்து இப்ப ஸ்ரேயஸ் எல்லாம் அவன் வந்து பால் வந்து மூவ் ஆயிட்டே இருக்கணும். ஸ்ரேயஸ் 4 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுவே இருந்தா கோலி இருந்தா சிங்கிள் டபுள் ஓடி இருப்பான். KL ராகுல் எப்படி சேஞ்ச் பண்ண பார்த்தேன் இன்னிங் சார். KL ராகுல மறக்கவே கூடாது. ஏன்னா
அவனோட அந்த இன்னிங்ஸ் மெச்சூரான இன்னிங்ஸ் தான். நான் இருக்கேன் பாத்துக்கலாம், ஹர்திக் பாண்டியா எப்படி சுத்த போறான்னு தெரியும். அவன் சுத்தட்டும், நம்ம பாட்டு நம்ம கேம் ஆடி கடைசியா கொண்டு போலாம்னு சொல்லிட்டு கிளீனா டூ சிங்கிள்னு ப்ராப்பரா எடுத்துக்கணும். அந்த மாதிரி கேம் ஆடி தர நம்ம வின் பண்ணிருக்கலாம் ஈஸியா கம்ஃபர்டபுளா. என்னதான் இருந்தாலும் கடைசியா விவன் நல்ல டீமோட அந்த தாட் ஆமா ப்ராசஸோட தெரியல. ஆப்வியஸ்லி மிஸ்டேக்ஸ் எதுவும் சொல்ல முடியாது, பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணும்னா சொல்லாமே தவிர மத்தபடி அவங்க கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி தான் பண்ண முடியும். வேற ஆப்ஷன்ஸ் கிடையாதுன்றப்போ நல்லாவே பண்ணி 49 கொண்டு வரதுலாம் வந்து இந்த டீமால மட்டும் தான் முடியும். ஆஸ்திரேலியா எல்லாம் ஆப்வியஸ்லி இப்ப இருக்க ஆஸ்திரேலியா பழைய ஆஸ்திரேலியா கிடையாது. ஆல்ரெடி அவங்களே ரன்னிங் அவுட் ஆஃப் ஆப்ஷன்ஸ்ன்றப்போ இவங்க இருக்கிற ரிசோர்ஸை இவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணி 49 ஓவர் வரைக்கும் கொண்டு வந்தது வந்து பெரிய விஷயம். இந்த டீமால மட்டும் தான் முடியும் இந்த டிராஃபியை பொறுத்தவரை. சூப்பர் மேடி. அதனால the one team which gave tough to the Indian team னா நியூசிலாந்து மட்டும் தான் ஃபைனல் வரைக்கும் டஃப் கொடுத்தாங்க. ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க அண்ட் ஃபைனலி கம்ஃபர்டபுளா நம்ம பீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எனக்கு என்னன்னா இந்த 2025 இந்தியா 25 மட்டும் இல்லை 23-24 இந்த லாஸ்ட் 3 இயர்ஸை பார்க்கும்போது இந்தியன் கிரிக்கெட் டீம் ஐசிடி ஒரு பயங்கர ஒரு மோனோபோலியா தெரியுறாங்க. ஒரு பயங்கர ஏறி இன்ட்ரெஸ்ட், யார் வந்தாலும் எவன் வந்தாலும் வெட்டுவோங்கிற மாதிரி, எப்படி வந்தாலும் பயங்கரமா அடிச்சுட்டு போற மாதிரி. அண்ட் நீ வந்து 2023யும் ஒரு மேட்ச் மட்டும் தான், அதுவும் முக்கியமான ஃபைனல்ல மட்டும் நம்ம தோத்துருக்கோம். 24 T20ல தோக்கவே இல்லை, அன்பீட்டன். ஆமா, அன்பீட்டனா ஜெயிச்சிருப்போம். இதுலயும் பாத்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே தோக்கலாங்க. டீம் வருது வரல, பிளேயர்ஸ் வர்றாங்க போறாங்க. ஆப்வியஸ்லி பும்ரா ஃபேக்டர் நம்ம கிடையாது. ஈவன் பிளேயிங் வித் பும்ரா அப்படியுமே நம்ம கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிருக்கோம். எந்த மேட்ச்லயுமே லாஸ்ட்ல போயிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லா மேட்சும் க்ளோஸ் பண்ணி ஜெயிச்சிருக்கோம். ஸோ எனக்கு இந்த இதை பார்த்தோன்னா ஒரு ஒரு ரிக்கி பாண்டிங் 2003 அந்த ஒரு ஆஸ்திரேலியன் ஒரு ரெயின் ஆஃப் பீரியட் இருந்ததுல, ஒரு அந்த மாதிரி இப்போ ஒரு நைட் மேர் ஆஃப் மற்ற டீம்ஸ்க்கு எல்லாமே இந்தியா இருக்குதுன்னு நான் நம்புறேன். ஹோப் இட் கண்டினியூஸ் கோயிங் ஃபார்வர்ட். அப்படிதான் இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு பொசிஷனுக்கும் 2-3 பேர் இருக்காங்க இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஐடியலா கண்டுபிடிச்சி இந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறப்போ பர்ஃபெக்ட் டிரான்சிஷனாகவும் இருக்கு. அந்த டிரான்சிஷன் நல்லா மூவ் ஆகுறதுனால தான் டீம் இப்படியா இருக்கு. ஆப்வியஸ்லி இன்னொரு வேர்ல்ட் கப் வரப்போகுது, 2026 T20 வேர்ல்ட் கப். அது இந்தியால சொல்ல வேணாம், என்ன வேணா நடக்கலாம். ஹேட்ரிக் டிராஃபி கூட அடிக்கலாம், யாரு கண்டா. சூப்பர், ஹோப் ஃபார் தி பெஸ்ட். அண்ட் ஃபைனல் தாட்ஸா மேடி, நம்ம சேனல் அகைன் அபிஷா கொடுத்துட்டாங்க, மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. பட் நம்ம சேனல் சார்பா மேன் ஆஃப் த சீரீஸ் அவார்ட் யாருக்கு கொடுக்க போறோம்? மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆர் மேன் ஆஃப் த சீரீஸ் டுவர்ட்ஸ் இந்தியா? சீரீஸ்னா இந்தியன் டீம்ல சொல்லணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ரேயஸ் ஐயர் தான். ஏன்னா அவன் தான் மோஸ்ட் ரன்ஸ்ன்றதுக்காக சொல்லல. இப்ப நம்பர் 4 பொசிஷன் வந்து நமக்கு எப்பவுமே யுவராஜ் சிங் போனதுக்கு அப்புறமா ஒரு பொசிஷனில் ஒரு இந்த மாதிரி ஒருத்தர் ஆடணுன்ற மாதிரி யாருமே கிடையாது. யுவராஜ் சிங் பண்ண ரோல் ஒரு 10 இயர்ஸ் கிட்ட யுவராஜ் சிங் பண்ணான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம நம்பர் 4க்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனோம். விஜய் சங்கரை ட்ரை பண்ணாங்க, முதல்ல 52 ட்ரை பண்ணாங்க, விராட் கோலியை நம்பர் 4ல ஆர்ல வைக்கலாம் ட்ரை பண்ணாங்க, கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் விஜய் சங்கர், நிறைய பேர் ட்ரை பண்ணி தினேஷ் கார்த்திக் கூட ஆடினாங்க. தோனி நம்பர் 4ல இருக்கலாமான்னு சொல்லி. ஸோ அந்த பொசிஷனுக்கு வந்து ஒரு ஒயிட் பால் ஃபார்மேட்டை சொல்றேன், எஸ்பெஷலி T20 விட்டு அந்த பொசிஷனுக்கு ஆளே இல்லாம இப்போ நம்பர் 4க்கு நான் ஸ்ரேயஸ் ஐயர். இதுல ஐனரி என்னன்னா, நான் ஸ்ரேயஸ் ஐயரை ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல ரெஸ்ட் பண்ணலான்னு இருந்தாங்க. கோலிக்கு நீ இன்ஜுரி ஸ்ரேயஸ் ஐயர் விடுவாங்க. அவங்க ஐடியா ஜெய்ஸ்வால் தான். இதுதான் அந்த ஏதோ சொல்லுவாங்க லக்கு, அந்த மாதிரி ஃபேவர், அந்த மாதிரி ஃபார்ச்சூன்ஸ் ஃபேவர்ஸ் தி பிரேவ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவனுக்கு ஒன்று அமைஞ்சிருக்கு, நேச்சுரலா ஒன்று அமைஞ்சிருக்கு ஒரு விராட் கோலி இன்ஜுரி ஆனதுனால. ஸோ ஹி ப்ரூவ் அண்ட் ஹி ஏர்ன் த சான்ஸ். அவனால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சது. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயஸ் ஐயர் தூக்குறதுக்குமே எந்த சான்ஸுமே இல்ல மேடி. எதுக்கு டிராப் பண்ண ஐடியாவே தெரியல. தூக்குறதுன்னா அவனை தான் தூக்கிருப்பாங்க in terms of left and right hand combination. But he proved and he earned the spot and he proved it again. எல்லாம் வருண் சக்கரவர்த்தி சொல்லுவாங்க because I'm expert, but under the radar போற ஸ்ரேயஸ் ஐயர் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் man to talk about for Team India, because அந்த பொசிஷனை சீல் பண்ணிட்டா he'll be the next run. Obviously 2027 வேர்ல்ட் கப் வரைக்கும் இதே மாதிரி நம்பர் 4 என்ன ஆனாலும் நீ தான் நம்பர் 4 கொடுத்தா கண்டிப்பா அவனால வின் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ஒரு ட்ரிக்கியான பொசிஷன், எங்க வேணா கூட்டு போகும். சூப்பர் மேடி. என்னோட சாய்ஸ் வந்து வருண் சக்கரவர்த்தி. அது அவருக்கு தெரியும், மேபி ஹி மைட் ஈவன் பிளே ஒன்லி 3 மேட்சஸ் இன் டோர்னமெண்ட். இந்த இம்பாக்ட் வி கிரியேட்டட் இஸ் சோ பிக். இப்போ வருண் சக்கரவர்த்தி எப்படின்னா தான் ஒரு பிரம்மாஸ்திரம் மாதிரி. டேய் விக்கெட்டே இவ்வளோடா அடிக்கிறான்டா, கூப்பிட வருண் சக்கரவர்த்தி கூப்பிடு. டேய் விக்கெட்டே இவ்வளோடா டிரைவர் பண்ணிட்டே இருக்கான்டா, கூப்பிட வருண் சக்கரவர்த்தி கூப்பிடு. எண்ட் வந்துச்சுனா அடின்னு அடிக்கிறான்டா, கூப்பிடு வருண் சக்கரவர்த்தி கூப்பிடு.
தேல்பத்திரி சிங் மாதிரி கூப்பிடுறா அவனை, கூப்பிடுறா வர சொல்றா அவனை அப்படிங்கிற மாதிரி. அவன் ஒரு எப்படி சொல்றது, கோ டு பவுலர் மாதிரி அப்படி இருந்தது. இதுக்கு முன்னாடி பும்ரா இருந்தார் அந்த மாதிரி. ஓப்பனிங் பேஸ் எங்க கரெக்ட். உனக்கு ஒரு மாதிரி கேம் கை விட்டு போகுதுன்னு டக்குனு கூப்பிடு, பும்ராவை கூப்பிடுங்கிற வருண் மாதிரி. சக்கரத்தை கூட்டு இப்போ போகணும். வருண் சக்கரத்தை கூப்பிடுச்சோம். அது ஒரு ஆப்வியஸ் எக்ஸ்பெக்ட் தான். ஏன்னா சச்சின் அந்த க்ரூஸ் கண்டிப்பா. பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வழியே இல்லை. அப்ப என்ன இந்தியாவே முழிக்குது, திருட்டு முழிக்கணும். என்ன பண்றதுன்னு தெரியல. அதே மாதிரி டிராவிஸ் ஹெட்டுக்கும் என்ன பண்றதுனே தெரியல. அவனை கட்டுப்படுத்தவே முடியல. அவனை யாராவது நிறுத்த சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்ல இருக்கும்போது ஒருத்தன் நமக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கேம்பிளா எடுக்க கிரைசிஸ் முடியுது. மேனா இருக்கான். கிரைசிஸ் மேனா இருக்கான். ஒரு கேம்பிள் அவனை வச்சு ஒரு கேம்பிள் ட்ரை பண்ணி எடுப்போம். மைட் ஈவன் 95% ஒர்க் ஆயிருக்கு நாடி. இனிமே எப்படி ஒர்க் ஆகுமா ஆகாதா, துப்பாக்கி ஒர்க் ஆகல அவனை பார்த்துக்குங்கிற மாதிரி ரீட் இப்பயுமே. பண்ணிட்டாங்கன்னா கஷ்டம். ஆமா, பட் ஒர்க் அவன் ஆகல பார்த்துட்டு மாத்திக்கிட்டே இருக்கான் சொல்லுவான்னு தெரியல. எல்லாத்தையும். அப்படி he will learn, he will evolve. ஆமா. டைம் இருக்கு, grow ஆகும் டைம் இருக்கு. என்ன அண்ட் ஃபீல்டிங் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி will be the man and he is the excellent difference between the other teams and the champion trophy winner India. அவ்வளவுதான். ஃபைனல் தாட்ஸ். ஐபிஎல் சூப்பர். திருவிழாக்குள்ள போகும் ஆமா. அதுக்கப்புறம். மக்களே, எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் தந்ததுக்கு நன்றி. அண்ட் இது எங்களோட ஃபர்ஸ்ட் ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி கவர் பண்றோம். அண்ட் ஹோப்ஃபுல்லி வி வில் பி கமிங் அப் வித் மோர் ரிவ்யூஸ் அண்ட் ஐபிஎல் ஃபெஸ்டிவல் இஸ் அபவுட் டு ஜாயின் அகேன், அபவுட் டு பிகின் இன் அ வீக் ஆஃப் டைம். ஸோ வி வில் பி என்டர்டைனிங் யூ கைஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். அண்ட் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க, மாப்பிள்ள நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் மேடிக்கு செம்ம பாராட்டுக்கள், நல்லா பண்றாரு அந்த ஃப்ரெண்ட், நல்லா பண்றாரு, யாருன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிறைய பேரும் ஜாயின் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க. நானும் வரேன், மாப்பிள்ள ஃப்ரீயா இருந்தா சொல்லுங்க, ஐ வில் ஜாயின். எல்லாருமே அது மாதிரி கிரிக்கெட் பாக்குற ஃபேன்ஸ் தான், எல்லாமே நாங்க கிரிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஜாயின் பண்ணிட்டாங்க. வி ஆர் ஓப்பன் டு அண்ட் வி ஆர் கமிங் அப் வித் மோர் ஸ்பைசி கண்டென்ட்ஸ், எவ்ரி திங். அண்ட் ஸ்கோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் டுமாரோ மேடிக்கு ஆனிவர்சரி, அதனால நாங்க இன்னைக்கே வீடியோ எடுத்துடலாம்னு சொல்லிட்டு மேட்ச் முடிச்சுட்டு இப்போ அப்படியே 11:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா மேடி நாளைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு. அண்ட் ஆல்சோ நம்ம ப்ரீ ஆனிவர்சரி கிஃப்ட் கொடுத்துட்டோம். அதே ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்தியன் இதோட. டீம். ஆமா, இந்தியன் டீம் மூலமாவே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கிஃப்ட், மேடிக்கும் அது ஒரு கிஃப்ட் தான். எங்களுக்கு இதான கிஃப்ட், வேற என்ன. ஓகே மாப்ள. குட் நைட். தேங்க்யூ ஸோ மச் மேடி. அண்ட் இட்ஸ் ஹாவ் அ கிரேட் anniversary to you and to your wife. தேங்க்யூ. Okay. Thank you, மக்களே. Thank you so much. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம்.